நான் ஏன் சூஸ் பண்ணி எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப நாள். ஏன்னா உங்களோட இந்த அனுபவம் எப்படி இந்த படத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி. இந்த படம் ஃபர்ஸ்ட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்து வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவான கதை. ரஞ்சித் அண்ணாவுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை. இந்த கதை வந்து ஒரு 50 வயசு ஒரு கணவன் மனைவிக்கு தான் தொடங்கும் இந்த பவுண்டட் முதல் ஸ்கிரிப்ட். அப்போ அந்த கணவன் மனைவி காதல் அந்த கதைகள் கூட தான் அது வந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒருத்தரோட கதையாக தான் முதல்ல எழுதியிருந்தேன் முதல்ல. அப்போ எனக்கு ரொம்பவே ஒரு கணவனை தூக்கி பிடிக்கக்கூடிய உடலாலும் உள்ளத்தாலும் அவனை என்ன சொல்றது மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேணும். அதுல நிறைய என்ன சொல்றது ரொம்ப ராவான சீன்ஸ் எல்லாம் எழுதியிருந்தேன். நான் ரொம்பவே நிஜமான சீன்ஸ் எல்லாம் எழுதியிருந்தேன். அதை தைரியமா பண்றதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட போனேன். நான் அந்த சீன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த சீன்ஸ் சொல்லும் போது நிறைய ஆர்டிஸ்ட் அவாய்ட் வந்து இல்ல இது பண்ண முடியாது சார்ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் அப்படி இருந்துச்சு அப்போ ஃபர்ஸ்ட். ரஞ்சித் அண்ணாவுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் இப்போ வைக்காது. அதை நான் பண்ணின ஒரு வருத்தம். ஏன்னா அது முழுக்க காதலால் நிரம்பி இருக்கும். அந்த கிட்டானோட காதலால் நிரம்பி இருக்கும். அதுக்கு தான் அனுபவம் சூஸ் பண்ணது. அனுபவம் அந்த கதையை நான் சொல்லும் போது சூப்பரா இருக்கு சார் நான் பண்றேன் சார்ன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நான் பேசி அது வேற இடத்துக்கு போய் ஒரு பொலிட்டிக்கலா வேற ஸ்டைலுக்கு போயிடுச்சு. அப்பவும் அந்த கதை அந்த ராணியோட கதாபாத்திரம் சின்னதாயிடுச்சு. ஆனாலும் நான் மறுபடியும் அனுபவமாட்ட சொன்னேன், இது பழைய மாதிரி இல்லை, ஆனா இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு, ஆனா நீங்க பண்ண பெட்டராக்குன்னு தோணுது அப்படின்னு. அதுவும் நம்பி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அனுபவமா உங்களோட உழைப்புக்கும் அந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப நன்றி.